வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 3 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயராக டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ 10,000க்கு 8% நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடும்போது 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்க கொஷின். ஸோ இதை வந்து 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ எத்தனை பர்சன்ட் வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க? 8%. ஸோ 8% 2 இயர்ஸ் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடு. 8% அப்படிங்கும்போது 8 × 8 8 × 64 இல்லைங்களா? அப்போது 0.64% தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 0.64%. புரியுதுங்களா? 0.64%. அப்போது 1% எவ்வளோ பாருங்கள்? 10,000ல் 1% 100. 1% 100. அப்போது 64% எவ்வளோ வருங்க? 6400. நமக்கு 0.64% தான் வரணும். ஸோ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 2 டிஜிட். ஸோ நம்மளோட ஆன்சர் 64. ஸோ இது ஒரு மெத்தட், சரிங்களா? அடுத்த மெத்தட் பார்ப்போம். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 இயர்ஸுங்கிறதுனால 2 டைம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதில் 8% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் 8% எவ்வளோ? 1% 100. அப்போ 8% 800, சரிங்களா? திரும்பவும் இந்த வேல்யூக்கு 8% கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூக்கும் 8%. ஸோ 1% 8 8% 8 64. ஸோ நம்மளோட ஆன்சர் 64. அதாவது 64 × 1 64. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் பிரின்சிபல் 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% அண்ட் 2 இயர்ஸ், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். 4% அப்படிங்கிற போது 4 × 4 16 இல்லைங்களா? அப்போ 0.16% டிஃப்ரென்ஸ் வரும். பாயிண்ட் எவ்வளோ வருங்க? 16% டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்போது இதில் 1% எவ்வளோ பாருங்கள்? 1% 50. 1% 50. அப்போது 16% அப்படிங்கும்போது 5 × 16 எவ்வளோங்க? 80. ஸோ 800. நமக்கு 0.16% தான் வேணும். ஸோ 2 டிஜிட்க்கு தள்ளி புள்ளிச்சு. அப்போ இங்கே 2 டிஜிட். ஸோ நம்மளோட ஆன்சர் 8. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8. இதுவே அனதர் மெத்தடில் போடணும் அப்படின்னா 5,000. 2 இயர்ஸுங்கிறதுனால 2 டைம் கண்டுபிடிக்க போகிறோம். 4%. 1% எவ்வளோங்க? 50. அதுவே 4% அப்படிங்கும்போது 50 × 4 200 இல்லைங்களா? திரும்பவும் 1% எவ்வளோங்க? 2. அதுவே 4% அப்படிங்கும்போது 2 × 4 8. ஸோ நம்மளோட ஆன்சர் 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 10,000 ஆர் ஈக்குவல் டு 10% அண்டு 3 இயர்ஸ், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அதில் பார்த்த செகண்ட் மெத்தடு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 10,000 கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3 டைமு 10% கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 10% எவ்வளோங்க? 1000. இதில் திரும்பவும் 10% எவ்வளோங்க? 100. திரும்பவும் இதில் 10% எவ்வளோங்க? 10. இப்போது 3 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த லாஸ்ட்டு 2க்கு மட்டும் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 300. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ நம்மளோட ஆன்சர் 310.
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் 310. அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் பிரின்சிபல் 12,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years தான். ஸோ 3 டைமு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 12,000 இல்லைங்களா. 5% எவ்வளோ வரும் பாருங்கள், 10%னா 1200, அதில் பாதி 5%, ஸோ 600. அதே மாதிரி 10% 60, 5% எவ்வளோ வருங்க 30. திரும்பவும் இதில் 10% 3, 5% அப்படிங்கும்போது 1.5. ஸோ அப்போ 3 1, ஸோ 90, இது 1.5. ஸோ ஆன்சர் 91.5. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.